சென்னை லயோலா கல்லூரி நூற்றாண்டு விழா கருத்தரங்கு 20ஆம் நூற்றாண்டு இயேசு சபையினருடைய சமூக பங்களிப்பு, இலக்கிய பங்களிப்பு, இந்த மிகச்சிறந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் அமல்ராஜ் ஐயா அவர்களே, இந்த கருத்தரங்கிலே பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ் கிறித்தவ ஒடுக்கப்பட்டோர் புதினத்தினுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு விளங்குகிற மார்க் ஸ்டீஃபன் ஐயா அவர்களே, முன்னை துறைத்தலைவர் அவர்களே, தமிழ்துறையினுடைய பேராசிரியர் பெருமக்களே, காலையிலே மிகச்சிறந்த உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பிரான்சிஸ் சேவர் ஐயா அவர்களே, தமிழ்துறையில் இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்களே, என்னுடைய மாணவர்கள் அமிர்த லெனின், டான்ஸ்டோனி, தியாகு உள்ளிட்ட கருத்தத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய தியாக ஐயா அவர்களே, அன்போடு உபசரித்திருக்கக்கூடிய பேராசிரியர் மைக்கேல் ரேஜா அவர்களே, இனிய மாணவ நண்பர்களே, அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த இயேசு சபையினருடைய தமிழ் பங்களிப்பு, அதுவும் 20ஆம் நூற்றாண்டு இயேசு சபையினருடைய தமிழ் பங்களிப்பு என்பதை மையப்படுத்தி நாம் பார்க்கிற போது நண்பர்களே, கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலேயே இதனுடைய தொடர்ச்சி தொடங்கி விடுகிறது. வள்ளலார் கல்லூரி நாகப்பட்டினத்தில் இருந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு நல்ல அச்சகத்தில் தொன்னூல் விளக்கம் போன்ற தமிழ் இலக்கணத்தை எல்லாம் இயேசு சபையினர் அச்சிடுகிறார்கள். அவர்களே தொடர்ந்து திருச்சிக்கு வந்து அந்த பணியை தொடர்கிற ஒரு தன்மையை நான் பார்க்கிறேன். தமிழ் மொழியை பொறுத்தவரை அவர்களுக்கான மொழி பங்களிப்பு, இலக்கிய பங்களிப்பு என்று நாம் அதை வேறுபடுத்த முடியும். அப்படி மொழி பங்களிப்புன்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீசிய மொழியிலேயே 8க்கும் மேற்பட்ட அகராதிகளையும் அகராதிகளுக்கான முன்னுரைகளையும் தந்து தமிழ் இலக்கணத்தை, தமிழில் இருந்த இரட்டை வழக்கு டைக்ளோசியா என்பதை மட்டுமில்லை நண்பர்களே, பேச்சு வழக்குக்கான அந்த இலக்கணத்தையும் நாங்கள் மொழியில் ரொம்ப நுட்பமாக டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர் என்று சொல்லுவோம். ஒரு மொழி இலக்கணத்தை இன்னொரு மொழியில் எழுதுவது. அப்படி போர்ச்சுகீசிய மொழியில ஆச்சாரியம் லிங்குவா மலபார் எழுதிய ஹென்ரிகஸ் பாதிரியாராக இருந்தாலும், அகோயிலாக இருந்தாலும், தகோசாடிகளாக இருந்தாலும், 19ஆம் நூற்றாண்டுல குரியடிகள் இந்த புதிய மிஷன் என்று சொல்லுகிறார்களே, அவருடைய அகராதி முன்னிலையில் இருக்கக்கூடிய 40 பக்கம் அந்த இலக்கண முன்னுரையாக இருக்கட்டும், இப்படி இந்த இயேசு சபையினருடைய இலக்கண பங்களிப்பு தனியாக பேசப்பட வேண்டிய ஒன்று. காலையிலே அருமையை இங்கே சுட்டி காட்டினார்கள். செந்தமிழ்ல ஸ்டாண்டர்ட் டயலெக்ட் எப்படி இருக்கு, கொடுந்தமிழ்ல எப்படி வந்து கலோக்கியல் டயலெக்ட் இருக்கு, கிளாவிஷ்ல எப்படி வந்து லிட்டரரி டயலெக்ட் இருக்குன்னு தமிழ்ல இருக்கக்கூடிய 3 வழக்குகளை மிக நுட்பமாக கண்டறிந்து உலகுக்கு அறிவித்தவர்கள் இந்த இயேசு சபையினர் என்பதை இங்கே சுட்டி காட்டுவது என்னுடைய கடமையாகும் நண்பர்களே. அந்த வரிசையில இங்கே பலரும் வந்து பங்களிப்பு தந்திருக்கிறார்கள். நான் குறிப்பிட்ட அன்றைக்கு பாதிரியாருடைய அந்த நூல்கள் அத்தனையும் அந்த 16ஆம் நூற்றாண்டினுடைய தமிழ் நிலை எப்படி இருந்தது, அது ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்க வேண்டும் நண்பர்களே. அந்த காலத்து மொழிபெயர்ப்பும் கூட நம்ம நுணுக்கமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பாவ மன்னிப்புன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு அதை கொம்பஞ்செறிதல், இன்றைக்கு வந்து கிறிஸ்டியன் சொல்றத பார்க்கிறோம், கிறிஸ்டியானி. அந்த மீசைன்னு சொல்லி அன்னைக்கு போர்ச்சுகீஸ்ல இருக்கும், இன்றைக்கு பூசை செய்தல் என்பது அன்றைக்கு மீசை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆமா, நீங்க கொம்பஞ்சி ஞாயிறு அல்லது கொம்பஞ்சி என்றெல்லாம் இந்த கம்பெனி என்கிற பொருளை வந்து அந்த இயேசு சபை என்பதற்கே அவர்கள் பயன்படுத்திய அந்த கொம்பஞ்சிய தேசேசு அந்த சொல்லாட்சியே. அப்ப அந்த 16ஆம் நூற்றாண்டு தமிழ் வழக்காறு எப்படி இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் இவர்களுடைய இந்த சொல்லாட்சிகள், இப்ப நம்ம வந்து மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 புலன்கள், புலன் உணர்வுகள்ங்கிறோம், பூதியங்கள்ங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த 16ஆம் நூற்றாண்டு பேச்சு வழக்கு ஆவணமாகவே இந்த நூல்கள் இருக்கின்றன என்பதை நான் தொடக்கத்தில் சுட்டி காட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அந்த வகையில பலரும் இப்படி பல தன்மைகளை பேசி இருக்கிறது கவனிக்கிறோம். 1737 காலையில கூட ஐயா இந்த புதிய மிஷனை பத்தி அருமையா பெர்னாட் டி சாமி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இயேசு சபைக்காக அங்கே நாகப்பட்டினத்தில் போய் நிலத்தை வாங்கி கட்டிடங்களை கட்டி கல்லூரிகளில் அங்கே இன்றைக்கு அந்த கட்டிடங்கள் எல்லாம் அரசு கட்டிடங்களாக இருக்கின்றன. அப்போ இங்க வந்த கஸ்தோன் வெரோன் சேர்ந்துங்கிற அந்த அடிகளார் அவர் தான் நிலத்தெல்லாம் வாங்கி செய்கிறார். அந்த இயேசு சபை தலைவராகவும் அவர் இருக்கிறார். ஆமா, அவர் வந்து சில்லறை கோவைன்னு ஒரு புத்தகத்தை பார்க்கிறாரு.
பார்த்துட்டு அதுல எப்படி இந்த நஞ்சை நீக்குவதற்கு மாத்திரை தயாரிக்கிறார்கள், அந்த மாத்திரையை இங்க இருந்து பிரான்சுக்கு அனுப்புறார். அந்த அளவுக்கு இங்க இருக்க மருத்துவத்தையும் கூட அவர்கள் நுட்பமாக பார்த்தவர்கள். நான் வல்லார் கல்லூரி அந்த ஆலயத்து விழாவுக்கு படிக்கிறப்ப சில செய்திகள் எனக்கு கிடைச்சிச்சு. ஓனாங்குடிச்சாறு, கடுக்காத்தோள், வெள்ளம், கொள்ளிட மணல், சுண்ணாம்பு இவற்றையெல்லாம் வைத்துக்கிட்டு தான் அந்த கட்டிடங்களை கட்டி இன்றைக்கு 150 ஆண்டுகளை தாண்டி அந்த கட்டிடங்கள் நிற்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அந்த அளவுக்கு அவர்கள் நுட்பமான கலைகளை காப்பாற்றியவர்களாகவும் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இலக்கியம் என்கிற நிலையில நாம சில நுட்பங்களை வகைப்படுத்தலாம் நண்பர்களே. வல்லார் கல்லூரியில ஃபாதர் பெஸ்ஸடிகளார்னு ஒருத்தர் இருந்தார். அதுதான் அந்த லாலிகால் அந்த காலத்தில் கட்டினவர். ஃபாதர் பெஸ்கி அண்ட் ஹிஸ் டைம்ஸ் என்று ஒரு அருமையான நூல் எழுதியிருக்காருங்க. தமிழ் மாணவர்கள் இருக்கிறீர்கள், கிறிஸ்தவ இலக்கியத்தை யாராவது ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் அவருடைய ஃபாதர் பெஸ்கி அண்ட் ஹிஸ் டைம்ங்கிற அந்த புத்தகத்தை படிப்பீர்களே. ஆனால் தொன்னூல் விளக்கம் எந்த நூலகத்தில் இருக்கிறது, பிரிட்டிஷ் நூலகத்தில் எது இருக்குது, கோவா நூலகத்தில் எது இருக்குது, அப்போ போர்ச்சுகல் இருக்கக்கூடிய லிஸ்பன் தேசிய லைப்ரரியில் எந்த சுவடி இருக்கிறது என்றெல்லாம், உலக நாடுகள் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எந்த சுவடி இருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் படிக்க வேண்டுமானால் நண்பர்களே, ஃபாதர் பெஸ்ஸடிகளில் இருக்கக்கூடிய ஃபாதர் பெஸ்கி அண்ட் ஹிஸ் டைம்ஸ் என்கிற நூலை நீங்கள் படிக்கிற போது நீங்க பல நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. அதே போல சந்தியாகப்பர்னு சொல்லி ஒரு ஆங்கில பேராசிரியர் நாகப்பட்டினத்தில் இருக்கிறார், சேசபை ஆங்கில பேராசிரியர். அவர் திருச்சி வல்லார் கல்லூரிக்கு வர்றார். அவர் வந்து பங்கிராசுங்கிற ஒரு பெரிய அருமையான புதினத்தை எழுதுகிறார். அதுல கிட்டத்தட்ட 1920 காலங்கள் அது வெளியில வருகிறது. இந்த போன 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க காலத்துல தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அடைந்த அந்த இன்னல்கள் அதை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல் இருக்கிறதே பூர்வீக சுரங்க வினோத விதார்த்தம் அப்படின்னு பேர் வைக்கிறார். அந்த காலகட்டத்தில் அத நாடகமாகவும் எழுதுறாரு. நீங்க கீர்த்தனை இலக்கியங்கள்னு நாங்க கிறிஸ்தவ மதத்துல வகைப்படுத்துவார்கள். அவருடைய தேவதோத்திர கீர்த்தனைகள் கிட்டத்தட்ட 180க்கு மேற்பட்ட கீர்த்தனை இலக்கியங்கள் இன்றைக்கும் கூட கத்தோலிக்க ஆலயங்கள்ல பாடப்படுகிற பல பாடல்கள் அந்த கீர்த்தனை இலக்கியத்தில் நீங்கள் நுட்பமா இருக்கிறத கவனிக்கலாம் நண்பர்களே. சிற்றூர்கள கிறிஸ்தவர்கள் எங்க ஊர்லலாம் அந்த பிணத்தை தூக்கிட்டு அந்த கல்லறைக்கு போகிற போது பாடுவார்கள், உத்தரிக்கும் சல தோற்கன்னு ஒரு பாட்டு. ஏன் இன்னைக்கு எங்கள் தாதையாம் சூசை தந்தையின்னு கோயில்ல படுகிற கீர்த்தனைகள், இதையெல்லாம் அவருடைய அந்த கீர்த்தனைகள்ல சில 100 ஆண்டுகளாக இருக்கின்றன என்பதை நம்ம கவனிக்கிறோம். அவர் மானாமதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கிற ஊர்ல பிறந்தவர். அவர் அந்த 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க காலத்துல இயேசு சபையினர் தமிழுக்கு தந்த அந்த புனைகதை அல்லது தமிழுக்கு அவர்கள் தந்த படைப்பிலக்கியத்தினுடைய முன்னோடி என்றே நான் அவரை வகைப்படுத்த விரும்புகிறேன் நண்பர்களே. அந்த அளவுக்கு அவர் கீர்த்தனை இலக்கியத்திலேயும் நாடக இலக்கியத்திலேயும் அதே போல இந்த புதினத்திலேயும் தொடக்க காலத்தில் அவர் வந்து நிறைய தந்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு அடுத்த நிலைக்கு நான் செல்கிறேன் நண்பர்களே. போன நூற்றாண்டினுடைய இடைக்காலத்தில் மொராயிஸ்னு ஒரு அருள் தந்தை, ரா ஞானப்பிரகாசம் ஒரு அருள் தந்தை இருந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் இந்த தேம்பாவணி மாநாடுகளை நடத்தி தேம்பாவணி சொற்பொழிவுகளை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் மட்டுமல்ல, அப்போ வந்து ரமோலா மஸ்கரனாஸ் போன்ற அறிஞர்கள் இவர்களை பற்றி எழுதுகிற போது எங்களுக்கு ஆய்வுக்கான தரவுகளை எல்லாம் இவர்கள் தந்தார்கள் என சுட்டி காட்டுகிற போது ஆய்வு தமிழுக்கு அல்லது தொடக்ககால இந்த கிறிஸ்தவ அறிஞர்களுடைய ஆய்வுக்கு முன்னோடிகளாக இந்த இருவரையும் என்னால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அதை போலவே கடந்த நூற்றாண்டுல எப்படி இந்த புனைகதை அல்லது படைப்பிலக்கியத்துக்கு நம்முடைய தந்தை மார்க் இங்கே இருக்கிறாரோ அவரை போல ஆய்வு தமிழுக்கு அல்லது இயேசு சமயருடைய அந்த நூல்களை வந்து தேடி தேடி ஆராய்ச்சி செய்து அல்லது இலக்கிய திறனாய்வுக்கு முன்னோடிகளாக 2 பேரை சுட்ட வேண்டும் நண்பர்களே. அதிலே ஒருவர் சா ராசமாணிக்க அடிகளார், இன்னொருவர் வி.மி. ஞானப்பிரகாசம் அடிகளார். தந்தை வி.மி. ஞானப்பிரகாசம் அடிகளாரை பொறுத்தவரை லயோலா கல்லூரி கருமாத்தூர் கல்லூரியில எல்லாம் அவர் வந்து பணிபுரிந்திருக்கிறார். சென்ட் சேவியர்ஸ் எல்லாம் பணிபுரிந்திருக்கிறார். அவர் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பெஸ்கி டு தமிழ், தமிழ் மொழிக்கு வீரமாமுனிவருடைய பங்களிப்பு என்கிற அவருடைய அந்த மதுரை பல்கலைக்கழகத்துக்கு அவர் அளித்த அந்த ஆய்வேடு இருக்கிறதே பல்வேறு நுட்பங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதை விட திருக்குறளை வீரமாமுனிவர் லத்தீன்ல எழுதினார், எல்லாருக்கும் தெரியும். இப்போ உதாரணமா ஊழ்ங்கிற தலைப்பு மொழிபெயர்க்கணும் அப்படின்னா ரஷ்ய மொழிகள் எல்லாம் திருக்குறள் ஊழ்ங்கிற தலைப்பை மொழிபெயர்க்க மாட்டாங்க. ஏன்னா தலைவிதி வந்து இவனை வீழ்த்திட்டு மொழிபெயர்க்கத்தை நிறுத்தி விடுவார்கள். அப்போ வீரமாமுனிவர் என்ன பண்ணுவாரு, பெரிய நீண்ட விளக்கம் பின்னால் எழுதுவார். அதுல எழுதிட்டு நுட்பமா அவர் தருவார் நண்பர்களை. அது இறை சித்தம்னு ஒரு மொழிபெயர்ப்பார். ஏன்னா ஐரோப்பியர்களுக்கு புரியாது,
நீங்க வந்து ஊழ்னாவோ அல்லது இது மாதிரியான தமிழ்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை கொண்டு போக முடியாது. இதெல்லாம் ரொம்ப அருமையா நுட்பமா பார்த்த வி.மி. ஞானப்பிரகாசம் அறத்துப்பாலை முழுவதும் மொழிபெயர்த்து லத்தீனிலிருந்து தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறார். போன நூற்றாண்டுல நடந்த மிகப்பெரிய இலக்கிய பணியில சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு பணியாக வி.மி. ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்கள் இந்த திருக்குறளை லத்தீனிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த பணியை ஒரு மிகப்பெரிய பணியாக இங்கே சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமை நண்பர்களே. அவர் இங்க லயலா கல்லூரியில் இருந்தபோது தமிழ் கல்ச்சர்னு தனிநாடுகள் எல்லாம் ஒரு பெரிய ஆய்வுதல் நடத்தினார். உலக பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் தமிழ் ஆய்வுகள் சென்றன. ஆங்கிலத்தில் அந்த இதழ் நீங்க ஆசர்லேருந்து கமில் சுலபிலேருந்து பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அப்பொழுது கட்டுரை எழுதுவார்கள். தனிநாடுகள் இறந்த பிறகு அது நின்று போய்விட்டது, அல்லது அவர் அதில் விலகிற சூழல், அவர் மலேசியாவுக்கு போனதுக்கு பிறகு விலகிற சூழல் வந்தபோது வி.மி. ஞானப்பிரகாசம் அவர்கள் அதை தொடர்ந்து நடத்தி இருக்கிறார்கள் என்பது சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்று நண்பர்களே. அந்த வகையில அவருடைய இந்த ஆய்வுகள் தி கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் தொன்னூல் விளக்கம் அண்ட் கிளாவிஷ் கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட அவருடைய கட்டுரைகள் ஆங்கிலத்தில் அவர் எழுதி இருக்கக்கூடிய ஒப்பாய்வு கட்டுரைகள், தேம்பாவணியை பற்றிய கட்டுரைகள், இப்படியெல்லாம் தந்தை அவர்களுடைய பங்களிப்பு என்பது இந்த பொழிவுல நான் குறிப்பிட வேண்டும். தந்தை வி.மி. ஞானப்பிரகாசம் அவர்கள் கடந்த நூற்றாண்டுல கிறிஸ்தவ ஆய்வு தமிழனுடைய முன்னோடியாக பல தன்மைகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அதை போலவே தந்தை ராசமாணிக்கனாரை பற்றி நான் இங்கே குறிப்பிட வேண்டும். டொமிலி ராபர்ட் தேவவிலினுடைய ஆய்வகம் என்று ஒன்று இங்கே வைத்து கிட்டத்தட்ட 1978 அவர் இறக்கிற வரை இங்கேயே 40க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் அச்சிட்டார். ஃபர்ஸ்ட் தமிழ் ஓரியண்டல் ஸ்காலர் என்று அவர் வெளியிட்ட அந்த புத்தகம் இருக்கிறதே, எப்படி இந்த ஐரோப்பியர்கள் இங்கே வந்து வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கை முறை, ஐரோப்பியர்கள் பட்ட இன்னல்கள் பலவற்றையும் கூட அவர் பல நூல்களை ஒப்பிட்டு காட்டி எழுதியிருப்பது நுட்பமானது நண்பர்களே. தந்தை ராஜமணன் படிகளாலை பற்றி தி என்சைக்ளோபீடியா ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்று செமஞ்சேரியிலிருந்து ஒரு 10 தொகுதி வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில். அப்போ ஒரு ஜப்பானியர் அதுக்கு பொறுப்பா இருந்தார். அதனுடைய 3வது தொகுதியில அவரை பற்றி எழுதுகிற போது அந்த கலைக்களஞ்சியம் குறிப்பிடுகிறது, he is a gifted man of many languages like Greek, போர்ச்சுகீசியம், லத்தீன், இங்கிலீஷ் என்று பன்மொழிகளும் பெற்ற ஆற்றல் வாய்ந்தவராக ராசமணி அடிகளாரை பற்றி அந்த கலைக்களஞ்சியம் குறிப்பிடுவது அங்க சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமை நண்பர்களே. வீரமாமுனியுடைய கையெழுத்து பிரதியை தேடி எடுத்து இது தேம்பாவணிக்கு இவர் எழுதிய உரை, துய்பி அடிகளார் 1850களில் வெளியிட்ட அந்த உரை என்பது வீரமாமுனிவரே எழுதிய உரை என்பதை நிறுவியவர் தந்தை ராஜமாணிக்க அடிகளார். பல பேர் இன்றைக்கு உரை எழுதி இருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டு உள்ள ஐயா மரிய பிரகாசம், அருள் சகோதரி லீமா ரோஸ், இன்னும் மரியந்தோணி, இன்னும் சுந்தரராசு, பல பேர் இந்த நூற்றாண்டுல தேம்பாவணிக்கு உரை எழுதி இருக்கிறார்கள். ஆனால் தொன்னூல் விளக்கத்துக்கும் உரை வீரமாமுனிவரே எழுதினார். அவர் எழுதிய நூல்களுக்கு மிகச்சிறந்த முன்னுரைகளையும் அவர் தந்தார் என்கிற ஆய்வுகளை இந்த தமிழ் உலகுக்கு எடுத்து சொன்னவர் ராஜமாணிக்கம் அடிகளார் என்பதை இந்த நேரத்தை சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமை நண்பர்களே. அவர் அந்த நூல்ல ஜி போப் வந்து தி சேக்ரட் குரான் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்ப்பதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஆங்கில மொழிபெயர்ப்போடு கூடவே அந்த லத்தீன் மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருப்பார். நீங்க நாளைக்கு அதை டெல்லி எஜுகேஷன் சர்வீஸ்ல போட்டிருக்காங்க, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ஜி போப் என்ன பிழைகளை செய்திருக்கிறார் என்று அந்த லத்தீன் சொற்கள் எப்படி இது வந்து இறந்த காலத்தில் என்ன பொருள் தருகிறது, எப்படி இது பெயரச்சமா இருந்தா என்ன பொருள் என்றால் அந்த அளவுக்கு ஆழங்கால் பட்டு தந்தை ராஜமாணிக்க அடிகளார் தந்திருக்கக்கூடிய இந்த பங்களிப்பு இருக்கிறதே மிகப்பெரிய பங்களிப்பு நண்பர்களே. வீரமாமுனுடைய தந்தையார் பெயர் கௌதி ஓசோஸ்பெஸ்கி, ஒண்டல் போபெஸ்கி இல்லை என்பதை அந்த நூல்ல அவர் சான்றுகளோடு அந்த திருமுழுக்கு சான்றோடு வெளியிடுவதை நாம் பார்க்கிற போது அவருடைய பங்களிப்பை நாம் வியந்து நிற்கிறோம் நண்பர்களே. அந்த அளவுக்கு தந்தை ராஜமாணிக்கம் அடிகளார் அவர்கள் பதிப்பித்திருக்கிற நூல்களுடைய பட்டியல் 1963 மட்டுமே 15 நூல்கள் அச்சிடுகிறார். டிடபிள்யூடைய ஞானோபதேசம், மந்திர வியாக்கியானம், புனர்ஜென்ம ஆட்சேபம், வணக்கம், நீங்க நிறைய இன்னும் சொல்ல போனா 1570களில் புன்னைக்காயல்ல, அதுக்கு முன்னால கொச்சின்ல, அதுக்கு முன்னால கோவாவில் எப்படி இந்த அச்சகங்கள் இருந்தன, அந்த காலகட்டத்தில் எப்படி அடியார் வரலாறுங்கிற அந்த புரிதர்களுடைய வரலாறு தமிழ் அச்சேரியது. அப்போ கிறிஸ்தவ அல்லது இந்த இயேசு சபை சார்ந்தோர்களிலேயே இவர் வந்து உரைநடையினுடைய தந்தை என்று டிடபிள்யூயையும், இவர் அச்சுத்தமிழனுடைய தந்தை என்று ஹென்ரிகஸ் பாதிரியார் அவர்களையும் இந்த தமிழ் கூறும் ஆய்வு உலகத்திற்கு வகைப்படுத்தி தந்தவர் ராஜமாணிக்கம் அடிகளார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமை நண்பர்களே. அந்த காலத்தில் தமிழ் ஓரியண்டல் லிட்ரேச்சர் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடக்கும்.
கீழ்த்திசை மொழிகளினுடைய ஆராய்ச்சி மாநாடுன்னு. அதில் அவர் நிறைய பங்களிப்புகளை தந்திருக்கிறார். 1970களில் நீங்கள் யாழ்ப்பாணமாக இருந்தாலும், கோலாலம்பூராக இருந்தாலும், இன்னும் மொரீஷியஸாக இருந்தாலும், இந்த தமிழ் மாநாடுகள் அந்த நடத்துகிற குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தார். அப்போ உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளை நடத்துவதற்கு காரணியாக இருந்தவர்கள் ஒருவர் இந்த ராஜமாணிக்கம் அடிகளார் என்பதை குறிப்பிடுவது என்னுடைய கடமை நண்பர்களே. அந்த அளவுக்கு தமிழில் அவர் தந்திருக்கிறார். அப்போ ஆய்வு தமிழை பொறுத்தவரை தந்தை வி.மி. ஞானப்பிரகாசம், தந்தை ராஜமாணிக்கம் இவர்கள் 2 பேருடைய பங்களிப்பு என்பது மிக நுட்பமானது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜெயசீல ஸ்டீஃபன் ஒருத்தர் இப்போ நல்ல புதிய ஆய்வு முடிவுகள் எல்லாம் தந்துகிட்டு இருக்காரு. ஒரு 10க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். எப்படி இந்த ஐரோப்பியர்களுடைய மொழிபெயர்ப்புகள் இருந்தன அப்படிங்கிற அந்த நூல் அவர் எழுதுகிற போது சொல்லுகிறார். இயேசுநாதர் சரிதைங்கிற ஒரு புத்தகத்தை அந்த 1598ல் ஃபாதர் ஹென்ரிகஸ் எழுதினார். ராஜமாணிக்கம் அவர் எழுதியிருக்க வாய்ப்புள்ள இதை டிடபிள்யூ புத்தகம்னு சொல்றாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர் 1960களில் அவர் செய்த ஆய்வை இப்போ 2015களில் சில மாற்றங்களை இன்றைக்கு ஜெயசீல ஸ்டீஃபன் அவர்கள் குறிப்பிடுகிற போது இந்த கடந்த சில ஆண்டுகளாக யாரும் ராஜமாணிக்கம் அவர்களுடைய ஆய்வுகளை தொட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா பன்மொழி வித்தகர்கள் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய ஆய்வுகள் நீண்ட நெடிய நாட்களாக இங்கே பின்பற்றப்பட்டு இருந்தன அப்படிங்கறத நாம நுணுக்கமா கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்பவே உங்க கல்லூரி பேர் இருக்குது லயலா. அப்ப லயலா இஞ்ஞாசருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆஞ்சலோ டி பிரான்சிஸ்கி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதி இருக்கிறார். இதையும் நொபிலி தான் எழுதியிருக்க முடியும்னு அவருடைய ஓரியண்டல் ஸ்காலர் புத்தகத்தில் ராஜமாணிக்கம் எழுதிய போது இன்றைக்கு ஜெயசீல ஸ்டீஃபன் அவர்கள் அதை மறுத்திருக்கிற அளவுக்கு ஆய்வுகள் வளர்ந்திருக்கின்றன என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டி, இப்படி இந்த தமிழ் ஆய்வு உலகத்தில் இவர்களுடைய 2 பேருடைய பங்களிப்பு மிகச்சிறந்தது. அதே போல தந்தை லூர்சாமி அவர்கள் மதுரை பல்கலைக்கழகத்தில் கிறிஸ்தவ இலக்கியத்துறையிலையும் இன்னும் முதல்வராகவும் சவேரியார் கல்லூரியிலையும் இருந்த காலகட்டத்தில் தேம்பாவணியில் மேனாட்டு இலக்கிய தாக்கம் அப்படிங்கிற ஒரு நல்ல அவருடைய ஆய்வேடு வெளிவந்திருக்கிறது. இன்னும் அவர் பல கட்டுரைகளையும் கூட அவர் எழுதியிருக்கிறார். இப்படி இந்த ஆய்வு உலகத்தில் 3வது ஒரு ஆய்வு அறிஞராக, இயேசு சபையை சார்ந்த ஆய்வு அறிஞராக அப்போ தந்தை வி. ஞானப்பிரகாசம், தந்தை ராசமாணிக்கனார், தந்தை லூர்துசாமி இவர்களை ஒரு பட்டியலாக நான் பார்க்கிறேன் நண்பர்களே. அதே போலவே இந்த படைப்பிலக்கிய சான்றோர்கள் அல்லது படைப்பிலக்கிய இலக்கியத்துக்கு பங்கு தந்தவர்கள் என்று நாம் பார்க்கிற போது இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய மார்க்க ஸ்டீஃபன் அடிகளார் அவர்கள். அதனால்தான் நான் குறிப்பிடுகிற போது மிக எச்சரிக்கையாக அவரை பற்றி குறிப்பிட்டேன். கிறிஸ்தவ அல்லது கத்தோலிக்க ஒடுக்கப்பட்டோர் புதினத்தினுடைய தந்தைன்னு சொன்னேன், அல்லது கிறிஸ்டியன் தலித், ஃபாதர் ஆஃப் கிறிஸ்டியன் தலித் நாவல் என்றே நாம் தந்தை அவர்களை குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய சுவர்களா இருந்தாலும், அவர் எழுதியிருக்கக்கூடிய யாத்திரையா இருந்தாலும், இப்ப முன்னத்திங்கிற நூல் வரையிலும் அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த புதினங்கள் அத்தனையும் சமூகத்துல எங்கெங்க என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் நடக்கின்றனவோ அந்த சிக்கல்களை மையப்படுத்தி அதை புதினமாக புனைகதையாக கற்பனை பாத்திரங்களை கொண்டு எழுவதில் வல்லவர் தந்தை மார்க் ஸ்டீஃபன் அடிகளார் என்பது சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை நண்பர்களே. ஆமா, ஒரு தலித் குழந்தையினுடைய இயக்கம் எப்படி இருக்கும், கண்ணீர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வருவான் ஒரு நாள். அதே போல சுவர்கள் திருச்சியில அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கத்தோலிக்க தலித் மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மேட்டுக்குடி மக்களுக்குமான இடையில ஒரு பெரிய சுவர் சுடுகாட்டில் இருக்கிறது. நல்லா எழுதுவார். செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாம் சமம்னு எப்படி சொல்லுகிறீர்கள்? இங்கே செத்து போன பிணம் கூட சாதி அடிப்படையில் பிரித்து புதைக்கப்பட்டிருக்கிறது என்று. அதனால்தான் நான் சொன்னேன், அவரை இந்த கிறிஸ்தவ பட்டியல் என்ன நாவலினுடைய தந்தை, அல்லது கிறிஸ்தவ ஒடுக்கப்பட்டோர் புதினத்தினுடைய தந்தை, அல்லது கிறிஸ்டியன் தலித் நாவலினுடைய தந்தை என்றே அவரை குறிப்பிட வேண்டும் நண்பர்களே. யாத்திரைன்னு ஒரு நல்ல அருமையான நாவல். நாங்கள் பல ஆண்டுகள் பாடமாக வச்சிருந்தோம் எங்கள் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில். ஆமாம், உத்திரமேரூர், செங்கல்பட்டு, அங்க எப்படி இவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத, தேவாலயத்தில் எப்படி தீண்டாமை மிக நுட்பமாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஆவணப்படுத்தி தந்திருக்கிறார். அதே போல மறியல் ஒரு புதினம் நண்பர்களே, தூத்துக்குடியை சங்கராபுரத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு புதினமாக ஆய்வாளர்கள் பலரும் சுட்டுகிறார்கள். மறுபடியும் ஒரு நல்ல புதினம் விழுப்புரம் பக்கத்தில் எறையூருங்கிற ஊர்ல அங்கிருந்த மிகவும் பிற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் அங்கிருந்த பட்டியல் இன கிறிஸ்தவர்களுக்குமான போராட்டம், சாதிய தீண்டாமை, ஒடுக்குமுறை, பட்டியல் இன மக்கள் எப்படி இன்னலுறுகிறார்கள் என்பதை மையப்படுத்தி அப்போ ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வு அப்படியே புதினமாக மாற்றுவதில்லை வல்லவர் நம்முடைய தந்தை மார்க்கடிகள் என்பது. அதே போல அவருடைய மீள்வெளி. இப்படி அவர் எழுதுகிற போதே பல காரணங்களோடு விளக்குவார்.
இந்த மாதிரி ஒரு நல்ல ஆராய்ச்சி மாணவன் ரோஹித் வெமுலான்னு இருந்தான். அவன் ஆய்வு தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது என்னுடைய இதயத்தை பாதித்தது. இந்த நிகழ்வு என்னை பாதித்ததால் நான் இதை ஒரு ஆவணமாக ஆக்கி இருக்கிறேன், ஒரு புதினமாக ஆக்கி இருக்கிறேன் என்று சமகாலத்தில் தன் கண்முன்னே நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு இலக்கியத்தில் மிகச் சிறப்பாக படிப்பதில் நம்முடைய தந்தை மார்க் அவர்களை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அவருடைய கத்தியின்றி ரத்தமின்றி இப்படி பல்வேறு புதினங்களும் காலையில் கூட சொல்லிட்டு இருந்தார். இந்த முன்னத்தின் ஒன்று எழுதியிருக்கிறேன், இதில் பல ஆவணங்களை வெளியிட்டு இருக்கிறேன் என்றார். நான் ஏன் இதெல்லாம் மாணவர்கள்ட்ட இங்கே சுட்டி காட்டுகிறேன்னா, நீங்கள் தமிழ் மாணவர்கள், மற்ற இலக்கிய மாணவர்கள் அல்லது இயேசு சபை கல்லூரி நடத்துகிற இந்த நிறுவனத்தில் படிக்கிற நீங்கள் இது போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, அப்ப நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும்? விளிம்பு நிலை மனிதர்கள் பக்கம் நிற்க வேண்டும். என் சாதி என் மதம் என்கிற சிறிய நூற்கண்டு எவனை சரிப்படுத்துகிறதோ அவன் முதலில் மனிதனாக வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்பதை நாம இது போன்ற புதினங்களை படிக்கிற போது நுட்பமாக உணர்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில தந்தை அவர்களுடைய இந்த படைப்புகள் தலை சிறந்த படைப்புகளாக இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமை. இதே போல இன்னும் பல பேர் பல நூல்களை எழுதி இருக்கிறார்கள். தந்தை ஜெரி ரொசாரியோன்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 210 முறைக்கு மேல தன்னுடைய ரத்தத்தை குருதி குடையாக தந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கலாம். அவர் காலில் செருப்பு கூட அணியறது இல்லை, எங்கெல்லாம் செருப்பு இல்லாமே போவார். தந்தை ஜெரி என்பவர் இருக்கிறாரே, அவர் நடைமுறையிலே அப்படி வாழக்கூடியவர். நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தனக்கென அவர் தீயை மூட்டவேன்னு ஒரு புத்தகம், இயேசுநாதர் அமைதியானவர் அப்படிலாம் நம்ம படிச்சப்பா அவருடைய அந்த உரைவீச்சை படிச்சீங்கன்னா, நான் கலகக்காரன், கலகம் மூட்டுவதற்கே வந்தேன் என்கிற கருத்தியலை. அதே போல தந்தை பெரியார் மனிதம், அவருடைய தந்தை பெரியாரை பற்றிய ஆய்வு. அப்போ தந்தை ஜெரியை பொறுத்தவரை இந்த உரைவீழ்ச்சி இலக்கியத்திலும் சரி, அவர் ஒரு புதிய நுட்பங்களை இந்த சமூகத்தை தந்தவர் என்பதை குறிப்பிட வேண்டியது என்னுடைய கடமை நண்பர்களே. அவர் பல்வேறு நிறுவனங்களையும் கூட அவர் நிறுவி இருக்கிறத பார்க்கிறோம். அவர் இந்த 90க்கும் மேற்பட்ட படைப்புகள்ல பல பேர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில தந்தை அவர்கள் கண்தானத்தை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி பெரிய இயக்கம் நடத்தி அவரே அதற்கு முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவராக நாம் சுட்டி காட்டுகிறோம் நண்பர்களே. ஆகினாலே இந்த பொழிவில கடந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த படைப்பாளிகளே ஒருவராக எப்படி நான் தந்தை மார்க் அவர்களை குறிப்பிட்டேனோ அதுபோல தந்தை ஜெரி அவர்களையும் குறிப்பிட வேண்டியது என்னுடைய கடமை நண்பர்களே. கடந்த நூற்றாண்டாண்டுகள்ல இந்த படைப்பாளிகள் வரிசையில் தந்தை மணிவளன், நான் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரை தொகுதிகள் தமிழ்ல கடந்த நூற்றாண்டுல வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ இலக்கியங்களை பற்றிய அந்த ஆய்வுகளை மையப்படுத்தி இந்த பொழிவை அமைத்துக் கொண்டே நண்பர்களே. தந்தை மணிவளன் சேசா அவர்கள் அவர் கிறிஸ்தவ ஆய்வு மையம் என்கிற ஒரு அமைப்பை நிறுவி தமிழ் இலக்கியத்தில் மரியாள், தமிழ் இலக்கியத்தில் வளன் என்றெல்லாம் இந்த தமிழ் இலக்கியத்தில் ஆய்வுகளை அவர் ஆதரிப்பவர் மட்டுமில்ல, அவரே 19ஆம் நூற்றாண்டு இலக்கியங்களை மீட்டெடுத்த மீட்பராக பதார்த்த விலாசம் சொல்லி ஒரு பழைய நாடகத்தை எடுத்து எப்படி கடந்த நூற்றாண்டு அலெக்சிஸுடைய ஹிஸ்டரி எப்படி இருக்கிறது என்பதை வெளியிட்டு இருக்கிறார். ஊதாரி பிள்ளை விலாசம் என்கிற ஒரு விலாச நாடகத்தை எடுத்து அப்ப 19ஆம் நூற்றாண்டு இலக்கியங்களை மீட்டெடுத்தல், அவரே கைவளைன்னு கவிதை தொகுதி, எதிர்பார்த்த முத்தம்னு கவிதை தொகுதி, இப்படி அவரே மிகச்சிறந்த கவிஞராக, மிகச்சிறந்த திறனாய்வாளராக, பழைய இலக்கியங்களை மீட்டெடுத்து பதிப்பிக்கிற ஒரு பதிப்பாளராக, இப்படி பல நிலைகள் அவர் கிறிஸ்தவ இலக்கிய ஆய்வுத்துறை என்கிற அமைத்து இந்த 20ஆம் நூற்றாண்டுல தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் பல பணிகளை செய்திருக்கிறார். வீரமாமுனிவரை பற்றி கூட ஒரு நல்லதொரு நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார் நண்பர்களே. ஆகையினாலே இவர்களுடைய இந்த பணிகள் நம்மை ரொம்ப வியக்க வைக்கின்றன. அப்போ 20ஆம் நூற்றாண்டு இயேசு சபையினர் தமிழ் இலக்கியத்திற்கு நிறைய செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்றோம். நீங்க தந்தை ஜெரியுடைய நெருப்பூக்களை பற்றி அதுல அந்த கவிதை தொகுதியில நிறைய ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தது மட்டுமல்ல, ஒரு இடத்துல சொல்றாரு, ரொம்ப நுட்பமா சொல்றாரு, கடவுளை நம்புகிறேன் என்று மனிதர்களை மறந்து விடாதே, வேண்டுமாயின் கடவுளை கூட மறந்து விடு, மனிதரை நினை, மற்றவரை நினை. ஒரு பாதிரியார், ஒரு இயேசு சபை பாதிரியார், அவர் எழுதுகிற அந்த கவிதையில கடவுளை நம்புகிறேன் என்று மனிதர்களை மறந்து விடாதே, நீ கடவுளையே மறந்தா கூட பரவாயில்ல, மனிதனை நீ நினைக்கணும் என்று அவர் சொல்லுகிற போது நாம் ரொம்ப நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்களே. எங்கேயோ கேட்டதுன்னு ஒரு கவிதை அவர் எழுதுறாரு. பல புள்ளிகள் சேர்ந்தால் ஒரு கோடு உண்டாகும், பல பெரும்புள்ளிகள் சேர்ந்தால் வறுமை கோடு உண்டாகும். பல புள்ளிகள் சேர்ந்தால் ஒரு கோடு உண்டாகும்,
பல பெரும்புள்ளிகள் சேர்ந்தால் வறுமை கோடு உண்டாகும் என்று உணர்த்து முறையில ரொம்ப நுட்பமா மிக எளிமையாக உணர்த்துகிற ஒரு தன்மை அவருக்கு இருக்கிறது நண்பர்களே. ஆமா, நீங்கள் மதங்களுக்கு யாரும் வண்ணம் அடிக்க வேண்டாம், மதங்களுக்கு வெள்ளை அடித்தால் போதும். இப்படி எளிமையாக இயேசு சபையினர் கடந்த நூற்றாண்டுகள சமூகத்துக்கு பல நுட்பமான கருத்துக்களை தந்து சென்றிருப்பதை சுட்டி காட்டுவது ஒரு திறனாய்வாளன் என்கிற முறையிலே என்னுடைய கடமையாக இருக்கிறது நண்பர்களே. சில நேரங்களில் சில இயேசு சபை பாதிரிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூட அருமையாக தந்திருக்கிறார்கள். சில பேர் துறைகளை கடந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். எங்க திருச்சி தூய வளனார் கல்லூரியில் ஃபாதர் ஜான் பிரிட்டோன்னு ஒரு அருள் தந்தை இருந்தார். அவர் தாவரவியல் துறை பேராசிரியர். அவர் 8வது உலக தமிழ் மாநாடு, மலேசியாவில் நடைபெற்ற கம்பராமாயண மாநாடு, அங்கெல்லாம் சென்று கம்பராமாயணம் உயிரியல் பார்வை, செவியல் இலக்கியத்தில் குறிஞ்சி பார்வை என்றெல்லாம் தாவரவியல் பார்வையிலே செவியல் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆய்வுகளை தந்திருக்கிறார். நல்ல சுற்றுச்சூழலிய அறிஞர். செண்பகச்சோலைகளை போன்ற சுற்றுச்சூழலை மையப்படுத்திய நூல்களை அப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இயேசு சபையினர் சூழலியலை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு நிலைகளிலே இப்படி எழுதியிருக்கிற ஒன்றை நம்ம கவனிக்கிறோம். தூய வல்லார் கல்லூரியில் முத்துமாலைன்னு ஒரு முதல்வர் இருந்தார். அவர் தன்வரலாறு ஒன்று எழுதியிருக்கிறார். அவர் அந்த தன்வரலாறு எழுதுகிற போது இறை சருகுகளில் கணிந்த சிலுவைகள், சில வாழ்வியல் நிகழ்வுகள், அவர் அடைந்த பட்டறிவு, அப்போ தமிழ்ல வாழ்க்கை வரலாற்று இலக்கியம் என்கிற ஒன்று மிக இன்றியமையாதது. ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று எழுதுகிற போது அதுல இருந்து பல நுட்பங்கள் தெரியும். நாளைக்கு இன்னொரு மேலாண்மையர் வருகிறார், ஒரு லயலா கல்லூரி வளாகத்தில் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது என்றால் நாளைக்கு வரக்கூடிய அந்த மேலாண்மையர்களுக்கு கூட அந்த பாடத்தை உணர்த்தும், அல்லது ஒரு காலத்துல இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. சில நேரங்களில் இந்த இயேசு சபை குருக்கள் அவர்கள் பதவிக்கு போனால் சில நிகழ்வுகள் தானா நடக்கும். உங்களுக்கு உங்க லயலா கல்லூரியில் என்ஆர்சிமுத்துன்னு ஒரு அருள் தந்தை இருந்தார். அவர் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரா போறார். அவர் துணைவேந்தரா போனோடனே 1965 ஒரு மிகப்பெரிய ஆய்வு இருந்தது நண்பர்கள். இது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் யூரோப்பியன் ஸ்காலர்ஸ் டு தமிழ். 1965 வெளிவந்த மீனாட்சி சுந்தரன் எழுதிய முனையற்பட்ட ஆய்வேடு ஆங்கிலத்தில் வெளிவந்துச்சு. அவர் அங்க போனோடனே இந்த மாதிரி தமிழ் மொழிக்கு ஐரோப்பியர்களுடைய பங்களிப்பு என்று சொல்லி கிட்டத்தட்ட அது 800 பக்கம் இருக்கிற புத்தகம். அந்த புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து அந்த புத்தகத்தில் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிடவும் செய்தது. இதை நான் இந்த பொழிவுல நுட்பமாக குறிப்பிட விரும்புகிறேன். அப்படியானால் ஒருவர் துணைவேந்தராக சென்றால் கூட அவராலே எப்படி இந்த கிறிஸ்தவ தமிழுக்கு அல்லது இந்த தமிழுக்கு நன்மைகள் நடக்கின்றன அப்படிங்கிறதையும் நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இதே போல நிறைய மொழிபெயர்ப்புகள் கடந்த நூற்றாண்டுல ஆனந்த அமல்ராஜ்னு சொல்லி ஒரு நல்ல அருள் தந்தை இருக்கிறார். அவர் இந்த வீரமாமுனியர் எழுதிய அடக்கலை மாலையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இருக்கிறார். அது சுட்டி காட்டணும். கார்லண்ட் ஆஃப் சாங்ஸ் ஆஃப் த மதர் ஆஃப் ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அன்னை அழுங்கல் அந்தாதி அப்படின்னு வீரமாமுனிவர் எழுதிய அந்த சிற்றிலக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ரொம்ப அருமையா சாங் ஆஃப் அஃபிலியேஷன் சொல்லி மதர் மேரி சாங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறார் நண்பர்களே. மொத்தத்தில் இது போன்ற 20ஆம் நூற்றாண்டு இயேசு சபை பாதிரிமார்கள், தந்தை மார்க் போன்ற படைப்பாளிகள், தந்தை அமல்ராஜ் போன்ற மொழிபெயர்ப்பாளர்கள், தந்தை ராஜமாணிக்கனார், வி.மி. ஞானபிரகாசம் போன்ற ஆய்வு தமிழுக்கு பங்களித்தவர்கள், அல்லது இப்படி பலரையும் நாம் குறிப்பிட்டு காட்ட முடியும். அந்த வகைப்படுத்துதல்ல கதைகளை சொல்லுபவர்கள், குட்டி கதைகளை சொல்லுபவர்கள் நான் 2 பேரை பார்க்கல. அதுல ஒருத்தர் அது தந்தை சேவியர் ஆண்டனின்னு ஒருத்தர் 25க்கு மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறார். எல்லாமே குறுங்கதைகள், அறிவூட்டும் கதைகள். ஒரு பக்கம் 1.5 பக்கம். அப்ப இந்த குறுங்கதைகள் நிறைய ஊடகங்கள்ல, மாதா தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள்ல ரொம்ப நடிப்போடு அவர் வெளிப்படுத்துவார். அவர் அந்த புத்தக பட்டியலை பார்க்கிற போது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஈர்ப்பு விசை, 150 செயல் தோன்றும் குட்டி கதை, 300 குட்டி கதைகள், இப்படி ஒரு பெரிய பட்டியலை அவர் தந்திருக்கிறார் நண்பர்களே. அந்த குட்டி கதைகள் ஏதாவது ஒரு கருத்தை வலியுறுத்துவதாக இருக்கும். பல நேரங்களில் பல சான்றோருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை கூட சுட்டிக்காட்டி அவர் எழுதியிருக்கிறார் நண்பர்களே. இப்படி இது போல எழுதியிருக்கக்கூடிய பல்வேறு இயேசு சபை பாதிரிமார்களை பார்க்கிறோம் நண்பர்களே. அதே போல வெற்றிப்படிகள் ஒரு புத்தகம் செபஸ்தியானந்துங்கிறவர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பத்தி எல்லாம் அதுல கட்டுரை எழுதி இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூலாக அந்த நூலை தந்திருக்கிறார்.
தந்தை பிரான்சிஸ் சேவியர் குட்டி கதைகள் ஒரு ஆய்வு என்று அவருடைய நூல் இந்த படைப்பிலக்கியத்தில் இந்த குட்டி கதைகள் தன் மேல வெளிப்படுகிறது. அப்படியானால் இந்த பிற்கால இயேசு சபையினர் மொழிபெயர்ப்பையும் இந்த திறனாய்வுகளையும் இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிற பட்டியல் பெரிதாக இருக்கிறது. நல்ல இன்றைக்கு தினமணியில இதழாளர்களாக இங்க கூட இளையராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர் நிறைய தினமணியில் அவருடைய கட்டுரைகள் தமிழ் ஹிந்துல நிறைய ஆய்வு கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதையும் நாம் கவனத்தில் கொள்கிறோம். உங்க கல்லூரியில ராஜநாயகம்னு ஒரு இயேசு சபை அருள் தந்தை இருந்தார். பின்னவீனத்துவ புதினத்துக்கு அவர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சில முடிவுகளும் சில தொடக்கங்களுங்கிற அவருடைய அந்த நூல் சட்ட விதிகளை மீறிய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதாக அவருடைய காலமற்ற காலம் தனி தொனி தனி மொழி அமைப்போடு இருக்கிறது என்று சாமிக்கண்ணு என சில மனிதர்கள் கதை தலித் மக்களுடைய வாழ்க்கையினுடைய பதிவாக அது இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்படி நல்ல தமிழ் இறையியல் களங்கள் அல்லது இந்த பின்னவீனத்துவ போஸ்ட் மாடர்னிசம் இன் தமிழ் நாவல் என்பதற்கு சான்றாக பல திறனாய்வாளர்களும் இந்த ராஜநாயகம் அவர்களுடைய பல புதினங்களையும் சுட்டி காட்டுவதை சொல்லுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது நண்பர்களே. இப்படி இந்த நூற்றாண்டுல பலர் செய்திருந்தாலும் காலையில நம்முடைய அருள் தந்தை ஜெகத்கஸ்பார் அவர்கள் சொன்னதை போல பெரிய அளவுள்ள இலக்கியங்கள் தேம்பாவணிக்கு பிறகு சொல்லிக் கொள்ளுகிற மாதிரி நீங்க இன்றைக்கு தமிழ திருத்தொண்டர் காப்பியம் சொன்னா எழுதியிருக்கார், அல்லது வீணமாமுனிவ மாலைகள் 90 விளக்க மாலைகள்னு கிறிஸ்தவ இலக்கியத்துறையிலிருந்து அவர் வெளியிட்டு இருக்கார். அது போன்ற ஒரு மாஸ்டர் பீஸ் என சொல்லுகிற அளவுக்கு, அல்லது ஒரு புதுகவிதை காப்பியம் நீங்க கடந்த நூற்றாண்டுல இப்ப அருட்பேன்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த மானுடவியல் இப்ப காலையில எல்லோரும் பேசினார்களே 1970 காலங்கள்ல அவர் ரோமபுரியில உலக இயேசு சபை தலைவராக இருந்த போதுதான் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்களுக்காக நாம் முடிவு செய்ய வேண்டும் அந்த பொதுக்குழு முடிவு செய்கிறது. 32வது பொதுக்குழுவை காலையில் நம்முடைய மண்டல தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ தந்தை அருட்பே அவர்கள் தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறு அருட்பே காவியம்னு யாராவது ஒருத்தர் எழுதியிருக்கலாம் அல்லது எழுத வேணும். அப்பதான் ஏன் நீங்க இயேசு காவியத்துக்கு அப்புறம் இயேசு மகா காவியம்னு நிர்மலா சுரேஷ் புது கவிதையில நிறைய படிமங்களோடு எழுதி இருக்கிறார். நீங்க தமிழ் கிறிஸ்தவ இலக்கிய வரலாற்றை ஒரு திறனாய்வு கண் கொண்டு பார்க்கிற போது கடந்த நூற்றாண்டுல மிகப்பெரிய படைப்பிலக்கியங்கள் எந்த இயேசு சபையினரும் எழுதப்படவில்லை. அவர்கள் இந்த சமூகவியல் இந்த சோசியல் ஒர்க் இந்த பகுதியில் தங்களுடைய கருத்தை செலுத்திய காரணத்தினால் அதுக்கு அவங்களுக்குன்னு சில மரபுகளையும் நான் ஒரு திறனாய்வாளர்களை பார்க்கிறேன். 19ஆம் நூற்றாண்டு ஒரு 4-5 புத்தகங்களின் நூலகத்தில் இருக்கின்றன. அதுல ஒரு இயேசு சபை குருவானவர் எழுதியதுன்னு இருக்கும், பேர் கூட போட மாட்டாங்க. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டுல ஒரு இயேசு சபை சாமியார் தன்னுடைய பெயரை போட்டு நூல் எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது. அதனால ஒரு இயேசு சபை சாமியார் எழுதியது என்ற மரபோடு இருக்கும். அந்த மரபுல இவங்க வந்த காரணத்தினால இவர்கள் இது போன்ற படைப்புகளை ஊக்குவிக்கவில்லையோ என்று என்ன தோன்றுகிறது. நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தேம்பாவணிக்கு பல பேர் உரை எழுதி இருக்கிறார்கள். நீங்க பாண்டவர் பூமின்னு சொல்லி பாரதத்தை புதுகவிதை காப்பியம் ஆக்கியிருக்காங்க, அல்லது பல பேர் ராமாயணத்தை புதுகவிதை காப்பியம் ஆக்கியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு தேம்பாவணியை ஒரு புதுகவிதை காப்பியமாகவோ அல்லது ஒரு புதிய இலக்கிய வடிவத்திலேயோ அது போன்ற ஒரு தன்மை இங்க இயேசு சபையில வரவில்லை. கடந்த நூற்றாண்டுல இயேசு சபை சாராத பலர் நிறைய செய்திருக்கிறார். அதையும் சுட்டி காட்ட வேண்டும். டோமினிக் ராஜன் ஒரு ஆங்கில பேராசிரியர், விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில சேர்ந்த பேராசிரியர், செம்மொழி மத்திய தமிழ்நாடு நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் மொழிபெயர்ப்பு துறையில் இருந்தவர். தேம்பாவணியை அப்படியே மொழிபெயர்த்து கிட்டத்தட்ட 900 பக்கத்தில் வெளியிட்டிருக்கார் A4 சைஸ்ல. தேம்பாவணி ஆங்கில மொழிபெயர்ப்பு இந்த 2018க்கு பிறகு வந்த 2020க்கு பிறகு வந்த ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பு என்றே அதனால ஆங்கில பேராசிரியர் டோமினிக் ராஜ் அவர்களை நான் அவசியம் குறிப்பிட வேண்டும். அது போன்ற பங்களிப்புகள் தமிழ்ல நிறைய வந்திருக்கின்றன. வளர்மரசாருடைய தேம்பாவணி திறன் இப்படி இது சாராத பலரும் செய்திருக்கிறார்கள். நீங்க அதே நேரத்தில் இயேசு சபையினர் பல இலக்கியங்களை பதிப்பித்திருக்கிறார்கள். உதாரணமா தந்தை ஜோசப் அடிகளார் வள்ளலார் கல்லூரி அதிபராக இருந்தவர். நீங்க நம்முடைய கித்தேரியம்மாள் அம்மானைய திறனாய்வு செஞ்சது மட்டும் இல்ல, முனைவர் பட்டம் வாங்கினது மட்டும் இல்ல, அவர் தேம்பாவணியும் கீர்த்தனையும் ஒப்பிட்டார். அதை அச்சிட்டு நல்ல முறையில திறனாய்வு உரைகளை எழுதி இன்றைக்கு கித்தேரியம்மாள் அம்மானை நூல் வேண்டுமானால் தந்தை ஜோசப் அடிகளாருடைய நூல் தான் எல்லா பக்கமும் கிடைக்கிறது என்கிற அளவுக்கு இருக்கிறது நண்பர்களே. அந்த அளவுக்கு இயேசு சபையினர் பழைய இலக்கியங்களை பலருக்கும் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு தந்திருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டு இயேசு சபையினர் தமிழ் இலக்கியத்திற்கு தந்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்று பார்க்கிற போது அவர்கள் தொடக்க கால படைப்புகளை வெளிக்கொண்டு வந்தார்கள், மொழிபெயர்த்திருக்கிறார்கள்,
மீட்டமைத்திருக்கிறார்கள். தந்தையை போன்றவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இலக்கியங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைய பேர் சிறுகதைகளை எழுதியிருக்கிறார்கள். இப்படி பன்முக ஆளுமை மிகுந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் இலக்கிய வரலாறு இயேசு சபையினரை ஒரு பக்கத்தில் கொள்ளும். நான் இன்னும் பல பேரை விட்டுட்டேன். டி.கே. ஜார்ஜ்னு ஒரு மலையாளி இருந்தார். அவர் 10 பதிகங்கள்னு சொல்லி வெளியிட்டு இருக்கிறார். அதே போல சின்ன சின்ன நிகழ்வுகளை எல்லாம் அவர் கவிதைகளாக்கி ஒரு கொசுவை பற்றி கூட கொசுபத்துன்னு எழுதியிருப்பார். இது மாதிரி ஒரு நகைச்சுவையாக நீங்க வெண்பா பாடல் அவர் வல்லவர். இப்படி 10 பாடல்களாக அவர் பாடி வெளியில தந்திருக்கக்கூடிய நூல்கள். அப்போ டி.கே. ஜார்ஜ் போன்றவர்கள், ஃபாதர் முலேல் எங்க வல்லார்களில் இருந்தார். அவர் பஜகோவிந்தத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். அப்ப 2 மலையாளிகள் கூட தமிழ்ல இந்த மாதிரி பங்களிப்புகளை தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ் கிறிஸ்தவ இலக்கிய வரலாற்றில் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய, நம்மால் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய என்கிற கருத்து என்பதை சொல்லி மீண்டும் இது தொடர வேண்டும். இன்னும் இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு இயேசு சபையினர் நிறைய செய்ய வேண்டும் என்கிற கருத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.